அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு புதன் திசையில் சனி புத்தி நடந்தால் என்ன பலன் கேட்குறக்கே அபூர்வமாக இருக்குது. இந்த பதிவு கேட்டு பாருங்கள் பொறுமையாக. புதன் திசையில் சனி புத்தி நடந்தால் புதன் யார் சனி யார்? ஜாதகத்தில் புதன்னா அறிவு, சனினா மந்தம். யாருக்கெல்லாம் புதனும் சனியும் 1 டிகிரி 2 டிகிரி இருக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகி வாழ்க்கையில் பேசுவாங்க, முன்னுக்கு வருவாங்க, யோசிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. புதனும் சனியும் சேர்ந்தால் புத்தியை மந்தப்படுத்தி போடும். இது நிறைய பேருடைய குழந்தைகளோட ஜாதகத்தில் இருக்கும். ஏன் நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னா புதன் சனி பார்வை சேர்க்கை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நல்ல தரங்க படிக்கிறேன், காலையில் இருந்துச்சு 6 மணிக்கே நான் புக் எடுத்து வைக்கிறேன், ஒன்றுமே மைண்டில் ஏற மாட்டேங்குது. இதுக்கு காரணமே புதன் சனி சேர்க்கை தான். அப்படின்னா பாருங்கள், புதன் சனியும் சேர்றது பயங்கரமான பிரச்சனை. ஒரு அறிவாளி வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஷார்ப்பு மூளை இருக்கிற இடத்துல இந்த மந்தமான சனி போய் அதை டச் பண்ணும்போது அந்த புத்தி அப்படியே மழுங்கிடும். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய தோஷம்னு பாருங்கள். புதனும் சனியும் ஒரு மனநல சரியில்லாமல் இருக்கிறவங்களுடைய ஆசிரமத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புதனும் சனி சேர்க்க நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஏன்? புத்தியை மந்தப்படுத்துனுங்காட்டி அவர் மாற்றி பேசுகிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாங்க, மனநல சரியில்லாதனால அவரை கொண்டு போய் ஆசிரமத்தில் வச்சு அவரை கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ புதனும் சனி அந்த திசையில் அந்த புத்தி வரும்போது என்னாகும், இன்னமும் நம்மளுக்கு அந்த புத்தியில் வந்து பிரச்சனைகள் மந்தங்கள் வரும். அப்போது இந்த ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்க இந்த பிரம்மகத்தி தோஷம் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் அந்த விஷயம். யார் ஜாதகத்திலையுமே சனியும் புதன் காம்பினேஷன் இருந்தால் அந்த புதன் அறிவு, கல்வி, புத்தி, ஞானத்தை வந்து இந்த சனி பார்த்துருச்சுன்னா அவ்வளோ வேகமாக போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் இந்த சனி தடுத்துரும். எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குதுங்க. இந்த உலகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள். அப்போ இது எல்லாமே நம்ம சரி பண்ணி ஆகணும் அல்லவா? நம்ம முன்னோர்கள் இது எல்லாமே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை சொல்லி வச்சதுனால நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ இது ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய யோகம் தானே. அப்போ முன்னோர்கள் சொல் மலநெல்லிக்கை போல் முன்னே கசக்கு பின்னே இனிக்கும். அப்போ புதனும் சனியும் யாராவது சேர்ந்திருந்தா அவங்க ஜாதகத்தில் ராமருடைய ஜாதகம் ராமேஸ்வரத்தில் எல்லாம் பாருங்கள், ராமர் எவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய மனுஷருக்கே வந்து ஒரு நிமிஷம் நம்மளுடைய புத்தியை தக்க வச்சுக்காம ராவணனுடைய ஆண்ட நாடு ராவணனுடைய நாடு இலங்கையில் ராமரே போய் ராவணனை கொல்றாரு. அவர் கொல்லாமல் இருந்திருந்தால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்திருக்காது. கொன்னதுனால அந்த பிரேத தோஷம் வந்து கடைசியில் அவர் பரிகாரம் பண்ணி அந்த கர்மாவை கழித்து தான் அவர் நாட்டை திரும்பி பெற்றார். அப்போ இந்த புதன் சனி சேர்க்கை சில பேர்த்துகளுக்கெல்லாம் இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு பார்வை சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குது. ஆதிகால பரிகாரம் என்னென்னா, ஆசிரமத்திலேயே 2-3 ஆசிரமம் இருக்குதுங்க. அதாவது குழந்தைகள் ஆசிரமம் இருக்குது, ஆதரவற்ற குழந்தைகளுடைய ஆசிரமம் இருக்குது, ஆதரவற்ற பெரியோர்களுடைய ஆசிரமம் இருக்குது, காது கேளாத பள்ளிகள் வந்து வாய் பேச முடியாத குழந்தைகளும் காது கேட்காத ஒரு குழந்தைகளுடைய ஆசிரமம் இருக்குது. இதில் இந்த மனநிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஆசிரமம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஆதரவற்ற ஆசிரமத்தில் போய் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு சாப்பாடு மனசார வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் ஒன்று வாங்கி கொடுத்து, அவங்க எல்லாத்துக்கிட்டே நீங்கள் வந்து மகராசனை நீ மேல் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நீங்கள் அவர் காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற புதன் சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்படின்னா பாருங்கள், புதன் திசையில் சனி புத்தி நடந்தால் அந்த தோஷங்கள் அந்த புத்தியில் அடிபட்டு போகுங்கன்னு. ஒரு பனைமரம் பார்த்துருக்கீங்களா? இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா சனி என்பது கருப்பு சாம்பல் நிறமாக இருக்கும். அப்போ சனி மேலே வந்து புதன் என்பது பச்சை நிறம், அந்த தலையை விரித்து போட்ட மாதிரி அந்த பனைமரத்தோடது இருக்கும். அப்போ புதனும் சனி சேர்ந்துக்கிறவங்க பனைமரத்தில் போய் பனைமரத்துக்கு கீழே பனைமரத்தவே நம்ம சுத்தமாக கழுவி அதுக்கு பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு பூஜை போட்டு தேங்காவில் உடைச்சி பனைமரத்தவே 3 முறை சுற்றினால் அந்த புதன் சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். எப்படி? அப்போ புதனுக்கு சனிக்கு ஒரு பனை மரமே காமிக்குதா இல்லைங்களா? அப்போ இது ஜாதகத்தில் எவ்வளவு ரகசியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு பாருங்கள்.
இதை முன்னோர்களுடைய ஆதிகால பரிகாரங்கள். நம்ம இது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே பல காலமாச்சு. இன்றைக்கி இது புத்தகமாக வடித்து கொடுத்துருக்கேன், எல்லா மக்களும் பயன்பெற்றுன்னு. அப்போ ஜாதகத்தில் இவ்வளோ பெரிய யோகங்களெல்லாம் இருக்கிறதுனால இந்த முன்னோருடைய வம்சமெல்லாம் நல்லா இருக்கணும் அல்லவா? இப்போ யாருக்கெல்லாம் புதஞ்சனி சேர்க்கை இருக்கோ அவங்க வம்சத்தில் பாருங்க காணாமல் போய் ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அந்த பிரேத தோஷம் தான் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதுக்கெல்லாம் மெயின் என்னென்னு ஈம காரியங்கள். நம்மளோட முன்னோர்களோ நம்ம பெரியவங்களில் ஏதாவது வீட்டில் நம்ம சொந்த பந்தம் இறந்துருச்சுன்னா முதல் நீங்கள் அவங்க கையில் வெறுங்கையில் போய் அளவு விசாரிக்காதீங்க. ஒரு மாலை வாங்கி கொண்டு போய் போட்டுவாங்க. அந்த ஆன்மா வாழ்த்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆகுமில்ல. ஏன்னா சனினா கர்மா. அவர் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு போகிறாரு. ஒரு மாலை வாங்கி போட்டு மரியாதை செலுத்தினா அவருக்கு எவ்வளவு அந்த ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த ஆன்மாவுக்கு. என்னை இத்தனை காலம் கிளம்பிச்சு நான் போகும்போதும் கூட எனக்கு மரியாதை செலுத்துறியேன்னு அந்த ஆன்மா நினைக்குமா. அதனால தான் அந்த காலத்தில் மதுரை ஏரியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்து பொழைச்சது பிறப்பில் தெரியாது, இறப்பில் தான் தெரியுமா. அவ்வளவு வான வேடிக்கை, மேலதாளங்கள், ஜனங்களுடைய குமிகள், காதில் கேட்டவங்கெல்லாம் அத்தனை பேர் நின்று அத்தனை பேர் செய்து மோட்சத்துக்கு அனுப்புவாங்களா. அப்போ தான் பிறப்பு இறப்பில் தெரியுமா. அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஆதிகால பழமொழிகள் தான். அப்போ இதெல்லாமே அந்த காலத்தில் ஜாதகத்தில் இந்த விஷயங்களை பூராமே மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் நம்மளுக்கு தேவையான யோகங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். இது மூலிமா நம்ம ஜாதகத்தில் பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை இதை கைப்பற்றியிருக்கோம். அப்போ இதெல்லாமே நம்ம ஜாதகத்தில் முன்னோர்கள் சொல் அது உங்களுக்கு ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்குது. அதனுடைய தாற்பயம், அதனுடைய தத்துவங்கள், இது எல்லாத்தையும் நம்ம மைண்டுக்குள்ளே சேகரித்தா தானே இது வரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாம் பள்ளிக்கூடத்தில் பாடசாலையில் போய் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் படிச்சிருப்போம். அப்புறம் 8ஆவதுலேருந்து 9, 10, 10th பரீட்சை எழுதியிருப்போம். +2 பாஸ் மார்க் கிடச்சதுக்கப்புறம் காலேஜ் போயிருப்போம். இந்த காலேஜ் 3 காலேஜ் முடிச்சோன்னே ட்ரைனிங் எடுத்திருப்போம். அப்புறம் வேலைக்கு போயிடுவோம். அப்போது ஒரு 10, 15, 20 வருஷமாக நம்ம ஜாதகத்தில் பார்த்தா 5 வயசில் கொண்டு போய் சேர்த்துனா அப்போ 8ஆவது வரைக்கும் 8, 5, 13 ஒரு 18 ஆச்சு. அதுக்கப்புறம் அதில் 8, 5, 13, அப்புறம் 9, 10, 11, 12 இதில் ஒரு 4 வருஷம், 13, 4, 17, 18 வயசு போது காலேஜ் போகுது. அதில் ஒரு 21 வயசு. அப்போ 21 வயசுங்கும் போது அவர் காலேஜ் முடிச்சிடறாரு 22ங்கும் போது. அப்புறம் ட்ரைனிங் ஒரு 6 மாதம், 1 வருஷம், அதுக்கப்புறம் வேலை. இந்த 21 வயசில் இந்த 5 கழிங்க, இந்த 5 கழிச்சிங்கன்னா 16 தான். நீங்கள் 16 வருஷ படிப்பை வச்சு இந்த உலகத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? உங்கள் கிட்ட இருக்கிறது 16 வருஷம் பிஹெச்டி படித்து இன்னும் 4 வருஷம் எச்சா சேர்த்திக்கிங்க. அப்போ 20 வருஷம். 20 வருஷம் பிஹெச்டியில் இந்த மூளை செயல்பட்டு 20 வருஷமாக அந்த கல்வியிலேயே நான் இருந்துக்கிறேன்னா பகுதி கால கல்வியில் போயிருக்கோம். இந்த கல்வியை வச்சு நம்ம வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட்டேன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கல்விக்கு முன்னாடி என்னென்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஞானங்களை பூரா நம்ம ஜீன் வழியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஜீன் வழியாக இருக்கக்கூடிய ஞானங்களும் கலைக்கானங்களும் பேச்சுகளும் திறமைகளும் அறிவுகளும் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம தாத்தா பாட்டியோட ஜீன்லேருந்து தான் நம்மளுக்கு உருவாகுது. இல்லாட்டி நம்ம எப்படி இவ்வளோ தூரம் ஒரு புக்கை பார்க்காம எப்படி இவ்வளோ தூரம் பேச முடியும்? இவ்வளோ அனுபவம் நம்ம எங்கே போய் கற்றுக்கிட்டோம்? எங்கேயும் கற்றுக் கொடுக்கல. இவ்வளவு நம்மளாக தானே பேசுகிறோம். இத்தனை கற்றுக்கிட்டு எப்படி பேச முடியும்? நம்ம ஜீன் அதை தூண்டி விட்டால் அது தானாக பேசும். 5 வயசு குழந்தை 50 பாட்டு மூச்சு விடாமல் பாடுது. அந்த 50 பாட்டு மூச்சு விடாமல் பாடுதுன்னா 5 வயசு குழந்தைக்கு எப்படி 50 பாட்டு மனப்பாடமாகும்? அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆகும். 5 வயசு குழந்தைக்கு 50 பாட்டுன்னா எங்கேருந்து வருது? போன ஜென்மத்தில் இந்த பொண்ணு 50 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருச்சு. சாவி தொலைச்சி போட்டாங்க. இப்போ சாவி கிடச்சி கீ கொடுத்தனே தானாக ஆன் ஆகுது. இதுதான் கான்செப்ட். அப்படின்னா பாருங்கள், இதுதான் அந்த ரகசியங்கள். இது எல்லாமே ஆதிகால முன்னோர்கள் புதன் திசையில் சனி புத்தி. அப்போ யாருக்கெல்லாம் புதன் என்பது திருவெண்காடு புதன் பகவான் கோயில் போயிட்டு வாங்க, சனி என்பது குச்சனூர், இந்த 2 கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு A4 சைஸு, ஒரு நல்ல பிரமாதமான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு தேட கிடைக்காத செல்வம். இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி புத்தகம். ஆதிகால பரிகாரங்கள், எளிமையான பரிகாரத்தை 1736 பரிகாரங்களை புத்தகத்தை ஒரு A4 சைஸில் நல்ல பெரிய புக்காக கொடுத்துருக்கேன். இது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே 2 நாளும் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் ஜோதிடமும் பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லை நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது.
சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஆதிகால பரிகாரங்களை பற்றி. அந்த சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் வந்து மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், விஸ்வாமித்திரருடைய அனுகிரகங்கள் எல்லாத்துக்குமே நம்ம விளக்கத்தோடு நம்ம கூட்டிகிட்டு போய் புண்ணியத்தை வாங்கி கொடுக்குறோம். எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு, முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஜோதிடம் பார்க்குறக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே முழு விவரம் கீழே கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.